காஞ்சிபுரத்தில் எப்படி காஞ்சி காமாட்சி அம்மன் டெம்பிள் ஃபேமஸோ அதே மாதிரி கோலாரில் கோலார் அம்மன் டெம்பிள் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிள் வந்து சோலாஸ் டைமில் சுமார் ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளோட மேஜர் டிடி பார்த்திங்கன்னா காடஸ் பார்வதி தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மைசூர் மகாராஜா வந்து அடிக்கடி இந்த டெம்பிளுக்கு வந்து பிளெஸிங்ஸ் வாங்குவார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளில் மேஜராக 2 கர்ப்பகிரகம், ஒன்று வந்து கோலார் அம்மனுக்கு, இன்னொன்று வந்து செல்லம்மா அப்படின்ற காடஸ்க்கு. செல்லம்மா அப்படின்றது எந்த காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கார்பியன் காடஸ், அதாவது தேலோட கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தேல் கடிக்கக்கூடாதுன்னோ, தேல் கடித்தா அதில் வந்து பாய்சன் ஆகக்கூடாதுன்னோ, இல்லை தேலுன்னா ஒரு சில பேருக்கு ரொம்பவே பயமாக இருக்கும், அந்த பயம் போகணுன்னோ அதுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு இந்த டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டெம்பிள்ஸ்லலாம் வந்து ஹுண்டியல் வந்து ஜென்ரலாக ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு தனியாக ஒரு கல் மாதிரியோ செஞ்சு வச்சுருப்பாங்க. பட் இந்த டெம்பிளில் வந்து ஹுண்டியல் வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளோர்லேயே ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் வந்து காயின்ஸ் போடும்போது அது வந்து டைரெக்டாக கீழே வந்து பாதாள குகையில் போயிட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதில் ஒரு காயினை போட்டாலும் கிளிக்குன்னு வந்து ஒரு 1000 இயர்ஸாக வந்து எல்லாரும் போட்டுட்ருக்க காயின்ஸ்னால அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கும் கிளியராக கேட்க முடியுது. கோலாரில் நம்ம அடுத்து விசிட் பண்ணுற பிளேஸோட பேர் அந்தர கங்கை, அப்படின்னா பாதாள கங்கை அப்படின்னு அர்த்தம். இது வந்து சவுத் இந்தியாவோட காசி விஸ்வநாத டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காசி விஸ்வநாத டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸ். சவுத் இந்தியாவோட காசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெம்பிளை. இந்த டெம்பிள் வந்து லார்ட் சிவாக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்பவே ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நந்தியோட ஸ்டாச்சு இருக்குது. அந்த நந்தியோட மவுத்லேருந்து கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நந்தி வாயிலேருந்து கொட்டுற தண்ணி நிறைய டிசீஸ்க்கு வந்து க்யூர் பண்ணும் அப்படின்னு பிலீஃப் இருக்குது. நிறைய பேர் உடம்பு முடியாதவங்க இந்த தண்ணியை வந்து வாட்டர் பாட்டிலில் கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. இது ரொம்பவே வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு எல்லோரும் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த நந்தி வாயிலிருந்து கொட்டுற தண்ணி வந்து 24/7 த்ரூ அவுட் த இயர் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த இடத்தோட பேர் பாதாள கங்கை. இந்த டெம்பிள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் ஸ்டேர்ஸ் இருக்குது. படிக்கட்டில் பொறுமையாக நடந்து போகலாம். அங்கே சுற்றி வந்து நிறைய ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லோலி யூ கேன் என்ஜாய் த ட்ரெக் ஆல்சோ. இந்த டெம்பிள் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெக்கில் வந்து சுற்றி நிறைய கேவ் டெம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து சம்மர் டைமில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் அந்தர கங்கை. அடுத்து விசிட் பண்ண போகிறது கோடிலிங்கேஸ்வரா டெம்பிள். இது ரொம்பவே ஃபேமஸ். இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் பிகாஸ் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிவலிங்காஸ் இந்த டெம்பிளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 7 AM நைட் 8 PM வரைக்கும். இந்த டெம்பிளை மொத்தமாக சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 2 hours வேணும். நான் போனது வந்து ஒரு வீக் டே, அதனால் வந்து எனக்கு ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, நான் ஈஸியாக தர்ஷன் பார்த்துட்டேன். இந்த டெம்பிள் இஸ் ஆப்வியஸ்லி டெடிகேட்டட் ஃபார் லார்ட் சிவா. இந்த டெம்பிளில் இருக்க மூலவர் பேர் வந்து ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி. இந்த வீடியோவில் நான் அந்த டெம்பிளோட மூலவர் சன்னதியை தவிர மற்ற என்டையர் டெம்பிள், ரொம்ப பெரிய டெம்பிள் இது, இந்த ஃபுல் டெம்பிளை வந்து நான் 4K ரெக்கார்ட் பண்ணி இந்த கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ஜாய் த வீடியோ அண்ட் கெட் த
எஸ் கைஸ், இதுதான் கோட்டிலிங்கேஸ்வரா டெம்பிள். ஒரு விர்ச்சுவல் டூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட் டெம்பிள் ஏரியா வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட் சைட் ஆஃப் த டெம்பிள். இங்கே ஜஸ்ட் கொஞ்சம் ஷாப்பிங் பிளேசஸ்லாம் இருக்குது, டாய்ஸ் அண்ட் அதர் பூஜா ஐட்டம்ஸ். ஸோ பெங்களூர்லேருந்து ஈஸியாக ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் கோட்டிலிங்கேஸ்வரா டெம்பிள் கவர் பண்ணிடலாம். இஃப் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா டைம் இன் ஹேண்ட், நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ கேன் விசிட் திஸ் விஷ்ணு டெம்பிள் அண்ட் ஒன் மோர் கணபதி டெம்பிள். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, பட் ஸ்டில் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா யூ கேன் விசிட் தீஸ் பிளேசஸ். அதர்வைஸ் யூ கேன் வெரி மச் wrap it up with கோட்டிலிங்கேஸ்வரா டெம்பிள், அந்தரகங்கே அண்ட் கோலாரம்மன் டெம்பிள். ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் பெங்களூர், கம்ப்ளீட்லி டிவோஷனல் ட்ரிப். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இருக்க அதர் வீடியோஸை பாருங்கள். I shall see you all in my next video. Till then, bye guys.